அவங்கெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சரி, அதனால இது வந்து டைல்யூட்டான ஒரு பிரச்சாரம். ஓகே, இப்போ பிரியங்கா காந்தியோட அந்த முன்னிலை நிலவரத்தை பார்க்குறோம். 6411 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்காங்க. அந்த வாக்கு வித்தியாசம் என்பது 6411 இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தபால் வாக்குகள் முடிந்து அந்த எண்ணிக்கை முடிந்து மின்னணு வாக்குகள் எண்ணப்பட தொடங்கி இருக்கிறது. ஸோ தற்போதிலிருந்தே அவர்களுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது கூடுதலாக இருக்கிறது. திருச்சி வேலுசாமி ஒரு விஷயத்த சொன்னார், மகாராஷ்டிரா அப்படின்றது முக்கியம் அப்படின்னாலும் வயநாடு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு. அதோட பிரதிபலிப்பு தேர்தல் பிரச்சாரங்கள்ல பார்க்க முடிந்ததா? ஏன்னா வயநாடுல தான் கூடுதலான கவனத்தை காங்கிரஸ் செலுத்துச்சா? கண்டிப்பாங்க. ஏன்னா வயநாடு வந்து அந்த நில அதிர்வு அந்த இதெல்லாம் நடந்தது இல்லையா, ஒரு வெள்ளம் நில சரிவுலாம் நடந்தது இல்லையா, அந்த சமயத்துக்கு அப்புறம் வந்து மத்திய அரசு வந்து ஒழுங்காகவே நிதி கொடுக்கல. ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி தான் 3 நாள் அங்கேருந்து வந்து வேலை செஞ்சாங்க. ஆக்சுவலாக இன்னுமே வந்து அந்த பாதிப்புகளுக்கான நிவாரணம் வந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு கொடுக்காதிருக்காங்களோ அதே மாதிரி கேரளாவுக்கும் கொடுக்காதிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விஷயங்கள்லாம் வந்து அங்கே பேசப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து பிரியங்கா காந்தி சவுத்தில் நின்று வின் பண்ணுறதுன்றது காங்கிரஸுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுக்குற ஒரு விஷயம். ஏன்னா சவுத்தில் வந்து பிஜேபி அவங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்க. கர்நாடகாவில் வலுவூன்றி இருக்காங்க, ஆந்திராவில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, தெலுங்கானாவில் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக கேரளாவில் அவங்களால வந்து சரியாக வந்து அவங்களால கால் பதிக்க முடியல, செல்வாக்கு சேர்க்க முடியல. ஸோ அந்த இடத்துல அடுத்த கட்டமாக கேரளாவில் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பிரியங்கா காந்தியோட பிரசன்ஸ் இன் கேரளா, அவங்க எம்பியாக இருக்கிறது பாஜகவோட வளர்ச்சியை கேரளாவில் தடுக்கிறதுக்கும் ஈவன் சவுத்தில் வந்து தடுக்கிறதுக்கும் ஒரு 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 உந்து சக்தியாக காங்கிரஸுக்கு இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சரி, விமர்சகர் திரு சுப்பிரமணியனும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவதற்கு முன்பாக எண்ணிக்கை ஒரு முறை பார்த்து விடலாம். மகாராஷ்டிராவில் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் 65 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. அதன்படி என்டிஏ கூட்டணிக்கு 43 தொகுதிகளில் முன்னிலை கிடைத்திருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு 19 இருக்கிறது. மற்றவர்கள் 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. தபால் வாக்குகள் எண்ணிக்கையின் அடிப்படையிலான இந்த முன்னிலை நிலவரங்களின்படி என்டிஏ கூட்டணி தான் முன்னிலை வகிக்கிறது என்பதை நாம் இந்த எண்ணிக்கையின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ரியல் டைம் எண்ணிக்கையாக இந்த எண்ணிக்கையை நியூஸ் 18 வழங்கி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 288 தொகுதிகளில் 66 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. அதிகமாக போயிட்டு இருக்கிறது. அதனாலதான் மகாராஷ்டிராவோட வடக்குல இருந்து வந்து தெற்கு வர, கிழக்குல இருந்து மேற்கு வர நாங்க எல்லா மாவட்டத்திலும் எல்லா தொகுதிகளிலும் எங்களுடைய பிரசன்ஸ் வந்து இந்த தேர்தலில் இருக்கிறது. ஏன் காரணமாக பாஜகவோட 2 அருமையான ஒரு கூட்டணிகள், அதுவும் இல்லாம 4 சிறிய கட்சிகளுக்கு நாங்கள் வந்து அங்க எங்களுடைய சின்னத்தில் வந்து போட்டியிட்ட வாய்ப்பும் கொடுத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தலித் இனத்தை சேர்ந்த அட்டாவலே அவர்களுக்கு ஆர்பிஏ அப்படின்னு சொல்ற ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு. அங்க தலித் கன்சாலிடேஷன் அவரை வந்து பின்னாடி இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு எங்களுடைய மகாயுத்தி கூட்டணிக்கு வந்து அவங்க வாக்களிக்க இருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது நீங்க ஒரு குறிப்பிட்ட மாவட்டம், ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு குறிப்பிட்ட பிராந்தியம் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மகாராஷ்டிரா நாங்க ஸ்வீப் பண்ண போறோம். ஓகே, தற்போதைய மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் என்ற அந்த செய்தியையும் நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் பிரியங்கா காந்தியினுடைய அந்த முன்னிலை என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது, ஏக்நாத் ஷிண்டேவினுடைய முன்னிலை என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். திரு பிரியன், வயநாடு தொகுதி இது ஒரு முக்கியமான ஒன்றாக காங்கிரஸ் பார்க்கிறது. ஒட்டுமொத்த நாடும் அப்படி பார்க்க வேண்டுமா? ஒரு சின்ன விஷயம் ஆச்சாரிக்கு மறுப்பு. அதாவது வந்து நாங்கள் ஒட்டுமொத்த மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க, சேஃபாக இருங்கன்னு சொன்னோன்றாங்க. ஆனால் அப்படி அஜித் பவாரோ ஷிண்டேவோ அப்படி நினைக்கல. இவங்க வந்து மத ரீதியான பிரச்சாரத்தை தான் பாஜக கையில் எடுக்குதுன்னு ஷிண்டேவும் அஜித் பவாரும் ரொம்ப அதிருப்தியாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஷிண்டே வந்து முஸ்லீம்களுக்கு பலவிதமான உதவிகள்லாம் சலுகைகள்லாம் இந்த அவரோட ஆட்சியில் இப்போ பண்ணியிருக்கார். ஸோ நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் முஸ்லீம் ஓட்டை மிஸ் பண்ணிட்டோம் தான் அதெல்லாம் பண்ணினார் அவர் ஆக்சுவலாக. ஆனால் இவங்க பண்ண பிரச்சாரம் அஜித் பவாருக்கும் ஷிண்டேக்கும் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது ஆக்சுவலாக. அது அவங்க ஏற்கனவே சொன்னாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வயநாடை பொறுத்த மட்டும் வந்து இவர் சொல்கிறார், ஆச்சாரி சொல்கிறார், மேலே வந்து ராஜ்யசபாவில் வந்து சோனியா காந்தி, கீழே வந்து பிரியங்கா காந்தி, அப்புறம் ராகுல் காந்தி, இதெல்லாம் அந்த குடும்பமே அங்கே இருக்குன்ற ஒரு விஷயத்தை வைக்கிறார். பிரியங்காவோட விக்டரி வந்து டெஃபினட். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த
மார்ஜின் தான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கே தவிர அவன் வின் பண்ணுறது வந்து சந்தேகம் கிடையாது, வின் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த குடும்பமே அங்கே இருக்குது அப்படின்றது இவங்க வைக்கிற பிரச்சாரம், பாஜக வைக்கிற பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை வைக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த குடும்பம் தான் காங்கிரஸுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு குடும்பமாக இருக்குது. அந்த குடும்பத்தை தான் காங்கிரஸ்காரங்க நம்புறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் ஓட்டு வாங்குறாங்க. அந்த குடும்பத்தை சொல்லி தான் காங்கிரஸ் கட்சியே நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் குடும்பத்தை பேரை சொல்லி நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. அது மக்கள் எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கலையோ, அவங்க டிஃபீட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, அது மக்கள் கையில் இருக்கு. ஆனால் காங்கிரஸ்காரங்க நம்புற ஒரு விஷயத்தை, அந்த கட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி அதை கொஸ்டின் பண்ண முடியும்? நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, வேணாம் இல்லை. இல்ல அது வாரிசு அரசியல் அப்படின்னு ஒரு விஷயமாக அதை முன்னெடுக்கப்படதானே செய்யும். அந்த வாரிசு அரசியல் இருந்து தலைமை பொறுப்பில் இருக்கிற இடத்துல வாரிசு அரசியல் அவங்க சொல்றாங்க. பாஜக பலவிதமான வாரிசு அரசியல் பாஜகலயே இருக்கு. ஆனால் தலைமை பொறுப்பில் இல்லைன்றது அவங்க பாயிண்டா இருக்கு. ஆக்சுவலா நம்ம பாயிண்ட் என்னன்னா, அது காங்கிரஸ் கட்சியோட பிரச்சனைங்க. அது அவங்க ஏத்துக்கிறாங்க. அவங்கள உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க விமர்சனம் பண்ணுங்க. மக்கள் எப்படி முடிவு பண்ணாங்களோ பண்ணிக்கிட்டோம், நீங்க பண்ணுங்க. இப்போ திமுக கூட தான் இருக்கு, பாஜக பாமக கூட தான் இருக்கு, சரத்பவார் கட்சியில கூட தான் இருக்கு. எல்லாம் எந்த கட்சி இந்தியாவோட பையனும் போட்டி போடுறாரு, அஜித் பவாரோட ஆட்களும் சொந்தக்காரங்களும் போட்டி போடுறாங்க. எல்லா கட்சியிலும் வாரிசு அரசியல் எல்லாமே இருக்கு. உங்க கூட்டணி கட்சியில வாரிசு அரசியல் எல்லாமே இருக்கு. ஒட்டுமொத்தமாக வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் என்பது எடுபடாமல் போகுது. அது எடுபடுத்து அது வந்து அது காலம் கடந்து ஒரு அது டைல்யூட் ஆன ஒரு பிரச்சாரமா நான் பார்க்கறேன் ஆக்சுவலா. ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலுமே வந்து அந்த கட்சிகள் அடுத்த கட்டத்துக்கு வரவங்க, அவங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அடுத்த மகனோ மகளோ பொண்டாட்டியோ பெண்களோ மனைவியோ யாரோ வரும்பொழுது அதை அந்த கட்சிக்காரங்க ஏற்றுக்கும் போது அடுத்தது மக்களும் ஏற்றுக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்றது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சாரம் கிடையாது. அனைவரும் அதில் வந்து இந்துக்கள், முஸ்லிம்கள், மற்ற சிறுபான்மையினர் அனைவரும் ஒன்றாக இருந்தாலும் அப்படின்னா வளர்ச்சி அதிகமாக இருக்கும், நம்மளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதை தான் நாங்கள் வந்து முன்வைத்தோம். இதுல வந்து நாங்கள் மதம் சார்ந்த அரசியல் செய்தோம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் வந்து மதம் சார்ந்த அரசியல் செய்தவர்கள் காங்கிரஸ் கட்சி. ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினர் அந்த மதத்தை சேர்ந்தவர்களை மட்டுமே ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்திய ஒரே கட்சி வந்து காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா இவங்களுடைய அந்த கட்டமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் வக்ஃபு அந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்குது. ஜேபிஎஸ்ல இப்ப வந்து அது வந்து டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்குது. அந்த ஜேபிசி கேட்டது வந்து காங்கிரஸ் கட்சி மற்றும் இவங்களுடைய கூட்டணி கட்சியினர். ஆனா அந்த ஜேபிசி மீட்டிங்கை வந்து நடத்தாம ஒவ்வொரு முறையும் வந்து அதுக்கு முட்டுக்கட்டை போடுபவர்கள் காங்கிரஸ் இந்தி கூட்டணி தான். அதை நீங்க வந்து நேரடியா பார்த்தோம். ஈவன் இன்ஃபேக்ட் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய டேபிள்ல இருந்த ஒரு கிளாஸ் எடுத்து ஜேபிசியோட தலைவர் மேல விட்டு எறிஞ்சி அதனால அவருக்கு காயம் ஏற்பட்டது வந்து 2 வாரத்துக்கு முன்பு வந்து நம்ம பார்த்தோம். ஆக இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, முஸ்லிம்களை அவர்களை வந்து வாக்கு வங்கியா வைக்க வேண்டும், நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், எங்களுக்கு இந்துக்களை பத்தி கவலை இல்லை அப்படின்ற ஒரு போக்கை வந்து இவர்கள் வந்து விதைக்கிறார்கள். அதாவது ஓபிசி வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுல பாஜக இதற்கு முந்தைய மாநில தேர்தல்கள்லையும் அதிகமாக கவனம் செலுத்தினாங்க. இப்போ மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மராத்தியர்களுடைய வாக்குகளை இந்தியா கூட்டணி கவனம் செலுத்துது. ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரைபல்ஸோட வாக்குகளை கவனம் செலுத்துது. அப்படின்னாலும் அந்த நான் ட்ரைபல் வாக்குகள், நான் மராத்தியர் வாக்குகள், இதை கன்சாலிடேட் பண்றதுக்கான அந்த வாய்ப்புகளை பாஜக பயன்படுத்திக் கொள்ள முயற்சித்தது என்ற அந்த செய்திகள்லாம் இருந்தது. அப்ப அதுவும் ஒரு வாக்கு வங்கி அரசியல் தானே? இல்ல அபிநயா, அது மாதிரி நாங்க பண்றதே கிடையாது. எங்களை பொறுத்தவரை சமுதாயத்தோட எல்லா இனத்தோடும் எங்களுக்கு வந்து வாக்கு வங்கி தான். எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை தான் நாங்க வந்து போக்கஸ் பண்ணி அவங்களுடைய ஓட்டுகளை தான் நாங்க வந்து வாங்கி கன்சாலிடேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, 101 சீட்டு வந்து காங்கிரஸ் போட்டி போடுது, அதனால வந்து நாங்க ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு. பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் வந்து 75 சீட்டு. எங்கெங்கெல்லாம் வந்து குறிப்பாக வட இந்தியால மகாராஷ்டிரா உட்பட எங்கெங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி போது பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்குது. அதுல வந்து எந்த ஒரு ஜாதி அரசியலும் தேவையே இல்லை. அதுல வந்து மராட்டி வெர்சஸ் நான் மராட்டி அப்படின்னு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப 75 சீட்ல எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து கிட்டத்தட்ட 60-65 சீட்டுகள் நாங்க வரும்போது எப்படி நீங்க வந்து ஆட்சி பிடிக்க முடியும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 சிவசேனை கட்சிகள், அதாவது பிரிந்து போன 2 சிவசேனைகள், அதுல வந்து ஒரு சிவசேனை
எங்க கூட இருக்கிறவங்க தான் ஒரிஜினலான சிவசேனைன்றது வந்து இப்ப வந்து தீர்வு ஆயிருக்குது. அவங்களே வந்து போட்டி போடுறது 47 சீட் வந்து நேரடியான போட்டி. அதே மாதிரி 2 NCP-லையும் போட்டி போடும்போது 38 சீட்டு ஸ்ட்ரைட்டாவே வந்து கான்டெஸ்ட். எங்கெங்கெல்லாம் வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட் கான்டெஸ்ட் இருக்குதோ அங்க பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட்டு, மகாயுத்தியோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா தான் இருக்க போகுது. அதை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த எண்ணிக்கையை பார்க்கிறோம் திரு ஆசீர்வாதமாச்சாரி. மொத்தமாக 44 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் வந்திருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு 28 தொகுதிகளில் முன்னிலை கிடைச்சிருக்கு. இந்தியா கூட்டணிக்கு 14 தொகுதிகளில் முன்னிலை கிடைச்சிருக்கு. மற்றவர்களுக்கு 2 தொகுதிகளில் முன்னிலை கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுல என்டிஏ கூட்டணியில யார் யாருக்கு தனித்தனியாக அந்த எண்ணிக்கை என்று நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. என்டிஏ பொறுத்த வரைக்கும் தற்போது அது 30ஆக மாறி இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரிவுகளில் பாஜகவிற்கு அந்த 30ல 19 பாஜகவிற்கும் சிவசேனாவுக்கு 4 என்று அந்த எண்ணிக்கை கிடைத்திருக்கிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு 6, அதே போன்று சிவசேனா 3 என்று அந்த எண்ணிக்கை கிடைத்திருக்கிறது அப்படின்றதையும் பார்க்கிறோம். 48 தொகுதிகளில் 31 என்டிஏவுக்கு, இந்தியா கூட்டணிக்கு 15, மற்றவர்களுக்கு 2 என்று அந்த எண்ணிக்கை இருக்கிறது. 19, 4, என்சிபிக்கு 8 என்பதாக என்டிஏ கூட்டணியில் இதுவரைக்கும் கிடைத்த அந்த முன்னிலை நிலவரம் இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். இதுல மிக முக்கியமாக திரு ஆசீர்வாதமாச்சாரி, இப்போ வந்து முன்னிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மராத்வாதா இது முழுமையாக இந்தியா கூட்டணி பக்கம் செல்லும் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது இதற்கு முன்பாக. இப்போ அதுல நம்ம பார்த்தோம்னா மராத்வாதால மொத்தமாக 19 தொகுதிகளுக்கு முன்னிலை நிலவரம் தெரிய வந்திருக்கு. அதுல என்டிஏ கூட்டணிக்கு 15 கிடைச்சிருக்கு, இந்தியா கூட்டணிக்கு 3 கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இதோட புரிதலாக நம்ம எதை எடுத்துக்க வேண்டியிருக்கு? அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா, அதாவது அக்ராஸ் தி ஸ்டேட், அதாவது ஸ்டேட்டோடைய நீங்க வந்து பிரிச்சு வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப வந்து நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து கொங்கு பெல்ட் அப்படின்னு கோயம்புத்தூர் அதை சுற்றி உள்ள இடம், அதுக்கப்புறமேட்டு மத்திய தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வந்து கீழே மதுரைக்கு கீழே உள்ளதுன்னு நம்ம பிரிச்சு பேசுறோம் இல்லைங்களா. அது மாதிரியான இந்த தேர்தலில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மகாராஷ்டிராவை நம்ம பிரிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த என்டையர் மகாராஷ்டிரா வந்து முழுக்க வந்து எங்களுடைய நாங்க வந்து ஸ்வீப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து அந்த நீங்க சொன்னது மாதிரியே எங்க வந்து இவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த மராட்வாடா ஏரியாலேயே அங்க நாங்க வந்து எங்களோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக போயிட்டு இருக்கிறது. அதனாலதான் மகாராஷ்டிராவோட வடக்குல இருந்து வந்து தெற்கு வர, கிழக்குல இருந்து மேற்கு வர நாங்க எல்லா மாவட்டத்திலும் எல்லா தொகுதிகளிலும் எங்களுடைய பிரசன்ஸ் வந்து இந்த தேர்தலில் இருக்கிறது.